திருவண்ணாமலை தாலுகா அலுவலக ஆதார் சேவை மையம் மிகவும் குறுகிய இடத்தில் இருப்பதால் குழந்தைகளோடு வருபவர்கள் வெயிலில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவண்ணாமலையில் ஆதார் இ சேவை மையங்கள் பல செயல்பட்டு வந்தாலும் குறிப்பாக தற்போது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் தாலுகா அலுவலகம் ஆகிய 2 இடங்களில் மட்டும்தான் தற்போது அந்த சேவை மையமானது முழுமையாக இயங்குகிறது என்று தான் சொல்ல வேண்டும். மற்ற இடங்களில் ஆதார் இ சேவை மையங்கள் பெயரளவில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் அங்கு அந்த பகுதிகளில் முழுமையாக செயல்படவில்லை. இதனால் அந்த சிறுவர்களை கைரேகை பதிவுகளை அப்டேட் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவேற்றம் செய்ய வரக்கூடியவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் தாலுகா அலுவலகத்தில் அதிகாலையிலேயே 50 டோக்கன்களானது வழங்கப்படுகிறது. அதிகாலையிலேயே 50 டோக்கன்களை பெற்ற நபர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆதார் இ சேவை அப்டேட் ஆனது செய்யப்படும். அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக முதியவர்கள் 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அந்த கைரேகைகளை பதிவேற்றம் செய்ய வருகை தந்தால் அவர்களுடைய கைரேகைகள் முறையாக பதிவேற்றம் செய்ய முடியவில்லை என்ற ஒரு கருத்தானது ஆதார் இ சேவை மையத்தில் பணியாற்றக்கூடியவர்களால் முன்வைக்கப்படுகிறது. மேலும் கூடுதலாக ஆதார் இ சேவை மையங்களை திறக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த வயதானவர்கள் குறிப்பாக இந்த அவர்களுக்கு பென்ஷன் திட்டம், அதாவது முதியோர் பென்ஷன் மற்றும் பணங்களை பெறக்கூடியவர்கள், அந்த ரேஷன் கடைகளை பொருட்களை பெறக்கூடிய முதியவர்கள் இந்த முறையாக கைரேகை பதிவு செய்ய முடியாததால் அந்த பொருட்களையும் பணத்தையும் பெற முடியாத ஒரு சூழ்நிலையானது தொடர்ந்து நிலவி வருவதாகவும் இதனால் மிகுந்த வேதனை அடைவதாகவும் முதியவர்கள் சொல்லக்கூடிய அந்த நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 1 மாத காலமாக இந்த சூழ்நிலை தொடர்ந்து நீடிக்கிறது. மேலும் தாலுகா அலுவலகத்தில் குறுகிய இடத்தில் அந்த ஆதார் இ சேவை மையம் செயல்படுவதால் அந்த தினந்தோறும் நூற்றுக்கணக்கானோர் குழந்தைகளோடு அந்த வெயிலில் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. வரக்கூடிய காலம் கோடை காலம் என்பதால் அந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு முறையாக அந்த டென்ட் போடப்பட்டு அவர்கள் அமர்வதற்கு வசதிகளை செய்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. மேலும் அந்த ஆதார் இ சேவை மைய அந்த வலைதளங்களானது மிகவும் ஸ்லோவாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. அந்த கைரேகைகள் மற்றும் செல்போன் எண்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டால் அது ரிஜெக்ட் ஆகிறது என்ற ஒரு கருத்தும் வரக்கூடிய பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த ஒரு தொய்வான நிலை, மிகவும் ஸ்லோவான நிலையானது செயல்படுவதனால் இந்த ஆதார் இ சேவை மையத்திற்கு வருபவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து மீண்டும் பதிவேற்றம் செய்யாமலேயே வீட்டுக்கு செல்லக்கூடிய நிலையானது தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.